நீங்க அப்ளை பண்ற மேக்கப் உங்களுக்கு சூட் ஆகலன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு வர கொஞ்சம் டிஎம்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராப்ளம் மேக்கப் இல்ல, செல்ஃப் க்ரூமிங்ல நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். ஃபர்ஸ்ட் டெய்லி மேக்கப்க்கு ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சீலர், பிபி கிரீம், ஸ்கின் டின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது இம்மிடியேட்டா உங்க ஓவரால் லுக்கு எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணும். செகண்ட், உங்க ஐப்ரோஸை எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஷேப்ல வச்சுக்கோங்க. அதுக்காக எப்பவுமே பார்லர் போய் ஐப்ரோ த்ரெட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான ஐப்ரோ டிஃபைனர் இருந்தாலே போதும். தேர்ட், அவாய்ட் ட்ரை அண்ட் சாப் லிப்ஸ். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஆனா எப்பவுமே ஒரு ஹைட்ரேட்டட் லிப் பாம் அப்ளை பண்ண மறக்காதீங்க. ஃபோர்த், உங்க ஹேரை நீட்டா வச்சுக்கோங்க. நீட்டுனா எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பென்சிவ் சலூன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னர், ஒரு நல்ல ப்ளோ ட்ரையர் பிரஷ், அப்புறம் ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே, இது இருந்தாலே மெஸ்ஸி ஹேர்ஸ் இருக்காது. மெஸ்ஸி ஹேர்ஸ் இல்லைனாலே பாக்குறதுக்கு ஹேர் நீட்டா தான் இருக்கும். இப்போ ஃபிஃப்த், உங்க நெயிலை வந்து நீட்டா வச்சுக்கோங்க. நீட்டுனா இந்த மாதிரி பிரஸ் ஆன் நெயில்ஸ் இல்ல நெயில் ஆர்ட் எல்லாம் கிடையாது. ஃப்ரீக்வெண்டா உங்க நெயிலை வந்து நீங்க ட்ரிம் பண்ணி நீட்டா வச்சாலே போதும். இந்த நெயில் ஆர்ட், பிரஸ் ஆன் நெயில்ஸ் எல்லாம் வைக்கிறது உங்க விருப்பம். நீங்க விருப்பம் இருந்தா நீங்க வச்சுக்கலாம். இது வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க ஃப்ரீக்வெண்டா நெயிலை ட்ரிம் பண்ணி நீட்டா வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்டா ஒரு சாஃப்ட் சப்டில் ஃப்ராக்ரன்ஸ் இல்லைனா பாடி மிஸ்ட் வந்து அப்ளை பண்ணுங்க. இது உங்க மூட என்ஹான்ஸ் பண்ண, உங்களை ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வைக்கும். கூடவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா பெஸ்ட் இம்ப்ரெஷனா மாத்தும். ஸோ ப்ரெசன்டபிள் லுக்கு செல்ஃப் க்ரூமிங் பிளஸ் மேக்கப் ஒர்க் ஆகும். மேக்கப் மட்டுமே ஒர்க் ஆகாதுங்கிறத உங்க மைண்ட்ல வச்சுட்டு முதல்ல உங்க செல்ஃப் க்ரூமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.